மீண்டும் அடுத்த ஒரு காணொளியிலே உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம். இப்பொழுது சல்பூரிக் அமிலம் தொடர்பாக இந்த வினா கேட்கப்பட்டிருக்கிறது. H2SO4 சல்பூரிக் அமிலம். அதிலே மூலமாக தொலைப்படக்கூடியது சல்பூரிக் அமிலம் மூலமாக தொலைப்பட முடியாது. ஆனால் HNO3 மூலமாக தொலைப்படும். சரியா? HNO3 மூலமாக தொலைப்படும், சல்பூரிக் அமிலம் மூலமாக தொலைப்பட முடியாது. அதுக்கு வாய்ப்பு இல்லை. விளங்குதோ? அதை நான் அடுத்து அதை இதை காட்டலாம். இது ஒரு HNO3 மூலக்கூறு. இங்க சல்பூரிக் அமிலம், இப்ப என்ன நடக்கு? இந்த தனிக்கோடு இலத்திரன்களை இது வழங்குறது. தனிக்கோடு இலத்திரனை வழங்குவதால லூயின் மூலமாக தொலைப்படுகிறது. அதை ஏற்றுக்கொண்டதால லூயின் அமிலம் ஆக தொலைப்படுகிறது. இப்ப அதன் பிறகு நடக்கிற செயற்பாடுகள் என்ன? ஆர்கானிக்ல நீங்க பார்த்துருக்கு. இலத்திரனை இழந்து விட்டதாலே நீரேற்றம் உருவாகிறது. அங்காலே O- சேர்த்து எழுதுவோம். SO3H நாங்கள் கொடுக்கிறோம். சேர்க்கலைகள். இப்ப இது இவ்வாறு இருப்பதும் ஒரு உறுதி குறைவான ஒரு நிலை. ஆகவே இந்த இலத்திரன் ஆக்சிஜனை நோக்கி போய் நீர் மூலக்கூறு அகற்றப்பட நைட்ரசோனியம் அயன் உருவாகும். நீர் மூலக்கூறை இழந்து இதை சேர்த்து எழுதலாம். நைட்ரசோனியம் அயன் உருவாகும். இது ஒரு இலத்திரன் நாடி. எலக்ட்ரோஃபைல் இலத்திரன் பற்றாக்குறையுடைய இனம் இலத்திரன் நாடி அல்லது மின் நாடி. இலத்திரன் நாடி அல்லது போனால் மின் நாடி, எலக்ட்ரோஃபைல் என்று சொல்லுவோம். ஆகவே HNO3 மூலமாக தொலைப்படக்கூடியது. H2SO4 போதும் மூலமாக தொலைப்பட மாட்டாது. அப்ப நாங்கள் அந்த அது சம்பந்தமான முதலாவது இதிலே அது பவர் ரெண்டு போடுவோம். ஒட்சியேற்றியாக தொலைப்படும் போது SO2 விளைவாக தரக்கூடியது. அது இப்படி இருக்கு. இப்ப H2SO4 ஒட்சியேற்றியாக தொலைப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் அது எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். இப்ப H2SO4 SO4 2 SO2 வாயு H2O இவ்வாறு இருக்கும். பாருங்க, H2SO4 ஒட்சியேற்றியாக தொலைப்படுகின்ற அரைத்தாக்கம் இதுதான். +6 என்ற ஒட்சியேற்ற நிலையில இருந்து இங்க +4க்கு தாழ்த்தல் அடைகிறபடியால் H2SO4 ஒட்சியேற்றியாக தொலைப்படும். அவ்வாறு தொலைப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் SO2 விளைவாக தருகிறது. ஆகவே அங்கே அது சரி. இதான் H2SO4 ஒட்சியேற்றியாக தொலைப்படுகின்ற அரைத்தாக்கம். சரிந்த H2SO. அதை நீங்கள் அதிலே பார்த்துக் கொள்ளலாம். அடுத்தது HNO3 உடன் தாக்கம் அடையும் போது இலத்திரன் நாடியை உருவாக்கும். அதான் இங்க இருக்கு. HNO3 உடன் தாக்கம் அடையல இலத்திரன் நாடியை உருவாக்குகிறது. சரி, இலத்திரன் பற்றாக்குறையுடைய ஒரு இனம் இலத்திரன் நாடி உருவாக்கி கொள்கிறது. அந்த கூட்டு சரியான கூட்டு. அடுத்தது பிள்ளைகள் கிளியரா இருக்கு. NaOH ஓட தாக்கம் அடையும் போது NaHSO4 விளைவாக தரக்கூடியது. இதுல ஒரு என்னென்றால் முதல் இங்க சல்பூரிக் அமிலம் இருக்கு.
H2SO4 இருக்கு. இந்த சல்பூரிக் அமிலம் வந்து ஐதானதா செறிவானதா என்பது கூடி உங்களுக்கு குறிப்பிடப்படவில்லை. பொதுவாக ஒரு சல்பூரிக் அமிலம் பல்கா நிறைய இருக்கு. இதுல நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் NaOH ஆட் பண்ணுறோம். NaOH நீங்கள் சேர்த்து கொண்டிருக்கீங்க, நேரடியாக முதல் இவ்வாறான ஒரு தாக்கத்துக்கு தான் போவாங்க. ஏன்னா சல்பூரிக் அமிலம் அதிக அளவில் இருக்கிறபடியால இந்த தாக்கம் இப்படி செல்லும். சோடியம் சல்பேட் தான் பெருமளவிலே அங்க விரப்பார். ஆனால் இந்த ரியாக்ஷனை நாங்கள் இன்னும் ஒரு கோணர்ல பார்த்தா, இதுல நாங்கள் சோடியம் ஹைட்ராக்சைடை எடுத்து வைத்துக் கொண்டு ஐதான சல்பூரிக் அமிலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க சேர்த்துக் கொண்டு வந்தால் இவ்வாறு நிகழுமாக இருந்தால் அங்க சோடியம் ஹைட்ரஜன் சல்பேட் ஃபார்ம் பண்ணலாம். சோடியம் ஹைட்ரஜன் சல்பேட் இந்த சந்தர்ப்பத்தில் ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் எங்களுக்கு அந்த H2SO4 வந்து அங்க ஆரம்பத்தில் H2SO4 தந்தது, அதுக்குள்ளதான் நாங்க NaOH சேர்க்கிறோம். ஆகவே பெருமளவும் இதுதான் பொருத்தமானது. அவர் இதைத்தான் தந்திருக்கிறார். அதை நீங்கள் கொஞ்சம் ஆழமாக வாசிச்சுத்தான் விடை கொடுக்க வேண்டியிருந்திருக்கும். அந்த இடத்துல சில முரண்பாடுகள் இருந்து பிள்ளைகள் ஆசிரியர்களும் போன் பண்ணி கேட்டுச்சினம். ஆனால் இப்படி நீங்கள் சிந்திச்சிருந்தால் அது சரியாக இருந்திருக்கும். ஆகவே இங்க வந்து 4வது விடை தெரிவு அதுல பொருத்தமாக இருந்திருக்கிறது. அப்ப நீங்கள் இந்த பகுதிக்குரிய அந்த விடைகளாக இதை நீங்கள் கொடுத்துக் கொள்ள முடியும். இனி அடுத்த கேள்வி. அடுத்தது ஈய நைட்ரேட்டு தொடர்பானது. PbNO3 twice என்கின்ற இந்த ஈய நைட்ரேட்டு தொடர்பான ஒரு செட் ஆஃப் क्वेश्चंस உங்களுக்கு பகுதி வினாக்கள். கேயுடன் வெப்பத்தால் பாதிக்கப்படாத மஞ்சள் நிற வீழ்வடிவை தரக்கூடியது. இதுல வந்து PbNO3 twice KIயோட தாக்கம் அடைந்தால் PbI2 இது ஒரு வீழ்வடை, மஞ்சள் வீழ்வடை. அதனால பொட்டாசியம் நைட்ரேட் உருவாகும். இந்த வீழ்வடைவு ஹாட் கண்டிஷன், சூடான நிலை, கொதிக்க பண்ண சூடான நிலை, ஹாட் கண்டிஷன், கொதிக்க வைக்க கரைந்து தெளிந்த கரைசல் வரும். கரைந்து தெளிந்த கரைசல் வரும். நிறமற்ற கரைசல் ஒன்று வரும், தெளிந்த கரைசல் கிடைக்கும். இதை நீங்கள் குளிர விட PbI2 மீண்டும் படியும், பொன் ஊசி வடிவில் படியும். கோல்டன் ஸ்பாங்கிள் என்று சொல்வது பொன் ஊசி வடிவில் படியும். பொன் ஊசி வடிவில் படியும், கோல்டன் ஸ்பாங்கிள் என்று சொல்வது. மணியா இருக்கு. கோல்ட ஸ்கிராச் பண்ணிட்டு நீங்கள் தண்ணியில கூட எப்படி ஷைன் பண்ணணும் அதே மாதிரி ஷைன் பண்ணி கொண்டு கோல்டன் ஸ்பாங்கிள். ஆகவே
அவர் கேட்ட வினா அதுல எப்படி என்றால் வெப்பத்தால் பாதிக்கப்படாத மஞ்சள் வீழ்வடை. மஞ்சள் வீழ்வடை தரும், ஆனால் வெப்பத்தால் பாதித்து தெளிந்த கரைசலாகி வருது. கரை கொட்கண்டிஷன்ல PbI2 கரையும், PbCl2 கரையும், PbBr2 கரையும். ரைட். ஆகவே அங்கே அவருடைய அந்த முதலாவது கூற்று தவறு என்று நீங்க போடாது. அடுத்த விஷயத்தை பார்ப்போம். சரியோ? நோட் பண்ணி எடுத்துக்கொள்ளும். அதை நோட் பண்ணி அடுத்த என்னது கேட்கிறார். அலுமினியம் NaOH வெப்பமாக்கப்படும் போது ஒரு சேர்வை ஒன்றின் மூலக்கூறுக்கு 16 இலத்திரன்களை ஏற்று அமோனியா வாயு 2 மூலை வெளிவிடுகிறது. இதுல எங்களுக்கு அந்த கேட்ட கேள்வியின் தாற்பயம் என்னென்றால் தாக்கங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க. அந்த தாக்கம் பாருங்க, அலுமினியம் நைட்ரேட்டோட கார ஊடகத்தில அமோனியாவை லிபரேட் பண்ணும். இது நைட்ரேட்டுகளை இனங்காண்பதற்கான டெஸ்ட். நைட்ரேட்டுகளை இனங்காண்பதற்கான ஒரு டெஸ்ட். இது அலுமினிய தூள் அல்லது தேவதாவின் கலப்புலோகம் என்றும் இதுக்காக பயன்படுத்தலாம். கலப்புலோகம் பயன்படுத்தலாம். அலுமினியம் சிங்கம் மிக்ஸ் பண்ணி வாங்க. இது நைட்ரேட்டுகளை இனங்காண்பதற்காக. இதுல வார அமோனியா என்ன செய்யும் என்றால் நெஸ்லரின் சோதனை பொருளில் தோய்த்த வடிதால் பேப்பரை கபில நிறமாக மாற்றும். அமோனியாவுக்கு சோதனை அது. நைட்ரேட் என்ன செய்யும்? அலுமினியத்தூள் அல்லது தேவதா கலப்புலோகத்தோட அமோனியாவை விளைவிக்கும். அமோனியா மூக்கை அரிக்கும் கார வாயு, காரைகளுடைய வாயு, மூளைகளுடைய வாயு. ஆனால் இது நெஸ்லரின் சோதனை பொருளில் தோய்த்த வடிதால் பேப்பரை இந்த அமோனியா கேஸ் வாரத்தில் பிடிச்சா பிரவுனா மாறும். இது அமோனியாவுக்குரிய டெஸ்ட். இப்ப நாங்கள் இந்த தாக்கத்தை தருகிறேன். முதலாவது ஒட்சியேற்றல் தாக்கம். தெரியும், அதை சமப்படுத்தி எழுதுவோம். அலுமினியம் 4 OH- தாக்கத்துல அலுமினேட் O2 மைனஸ் H2O 3 இலத்திரன். இது கரைசல் அலுமினேட். இனி தாழ்த்தல் தாக்கம். நைட்ரேட் NO3. இது என்ன செய்யும்? 0 இருந்து +3க்கு போகுது. NO3 மைனஸ் +5 இருக்கு. அது நீர் ஊடகத்துல இலத்திரன்களை ஏற்று NH3 இப்படி காரமாக மாற்றமடைகிறது. சரி, இது இருக்க சமப்படுத்தியும் எழுதுவோம். எங்களுக்கு சோதனைக்கு இது அடிக்கடி கேட்டு வாரது என்றபடியால நாங்கள் இதை சமப்படுத்தி எழுதுவோம். இதை 8ஆல பெருக்குமோ இதை 3ஆல பெருக்கி கூட்டுமோ நீங்கள் பார்ப்போம். அப்ப என்ன செய்யலாம்? 8ஆல பெருக்குமோ 8 அலுமினியம் 3 NO3 மைனஸ் கரைசல் இங்க 2 16 நீர் 18 நீர் இங்கால இருக்கு. ஆகவே ஒட்டுமொத்தமாக கூட்டி கிடைச்சிங்களாக இருந்தால் 2 நீர் விளைவாக இந்த பக்கத்துல தான் இருக்கு. சரி, அடுத்தது அதே மாதிரி 4 8ஆவது இருக்கிறீங்கன்னா 32 OH- இந்த பக்கம் இருக்கு. அங்க பெருக்கைக்க 9 3 27 OH- அந்த பக்கம். ஆகவே இங்கால நீங்கள் அதை கொண்டு வரைக்குள்ள 5 OH- என்று மாற்றம் அடையும்.
கரைசல். இங்க விளைவுல என்ன நடக்கும்? 3 மோல் அமோனியா வாயுவும் 8 அலுமினேட் அயன்களும் கரைசல் நிலையில கிடைக்கும். இதான் நம்ம நிகர தாக்கம். ஆனா இங்க நீர் அளவுக்கு அதிகமாக கிடைத்து விட்டால் மேலதிக நீர் என்றால் மேலதிக H2O எனின் ஒரு பிரச்சனை உருவாகும். தாக்கம் இப்படி எழுதலாம். அதை நீங்க சமப்படுத்தி எழுதுகின்ற போது மேலதிக நீரை பொருள்னா கிட்டத்தட்ட 18 நீரை போட்டால் மற்றொரு மாறை இது ஒரு 3 வித மாற்றம் இல்லை. இங்க 8 தரம் AlOH 4 times மைனஸ் என்ற அந்த சிக்கல் சேர்வு உருவாகும், காம்ப்ளெக்ஸ் உருவாகும். இந்த காம்ப்ளெக்ஸ் 8 AlOH 4 times மைனஸ் என்ற காம்ப்ளெக்ஸ் இந்த வடிவம் என்னென்றால் 8 தரம் AlO2 minus dot 2H2O. இதுதான் இந்த காம்ப்ளெக்ஸ் நிலைப்பாடு. ஆகவே மேலதிக நீர் என்றால் இந்த விளைவை இப்படி போடுவோம். நோமலாக இருந்தால் அதை கவனித்துக் கொள்ளுங்க. வினாக்களிலே வந்தால் அதை கொடுக்கும். ஆனா எங்களோட கேள்வி என்ன இருக்கு என்று பாருங்கள். அந்த கேள்வியை கொஞ்சம் அலுமினியம் NaOH வெப்பமாக போவதில் சேர்வை ஒன்றுன்ற ஒரு மூலக்கூறு, சேர்வைன்ற ஒரு மூலக்கூறு இல்ல, சேர்வை இது அதிന്റെ ஒரு மூலக்கூறுல 2 NO3 மைனஸ். அத கவனி, சேர்வை அது அதிന്റെ ஒரு மூலக்கூறுல 2 NO3 மைனஸ் இருந்திருக்கிற. சரி, இப்ப இந்த தாக்கத்துல வந்து பாருங்க, 2 NO3 மைனஸை நீங்கள் கருதியிருந்தால் இந்த தாக்கம், இந்த தாக்கத்துல 2 NO3 மைனஸை கருதியிருந்தால் இதை 2ஆல பெருக்கி இருந்தால் இலத்திரன் 16 இலத்திரன் வரும். அப்பதான் 2 மூல் அமோனியா வரும். இந்த தாக்கத்தை 2ஆல பெருக்கும் இல்லாம நான் இந்த பெருக்கி எழுதுறேன். மேல 2 NO3 மைனஸ் 12 நீர் 16 இலத்திரன் 2 மூல் அமோனியா 18 OH. அவர் கேட்டதான் இதுல ஒரு மூலக்கூறுனா 2 நைட்ரேட் இருக்கு, அதுல 2 மூல் அமோனியா வருது. அப்ப 16 இலத்திரன் சம்பந்தப்பட்டிருக்கு. அந்த கூட்டு சேர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டு. அமில ஊடகத்தில் Fe3+ உடன் NO ஆக தாழ்த்தப்படக்கூடிய, அமில ஊடகத்தில் Fe3+ உடன் NO ஆக தாழ்த்தப்படக்கூடியது. NO எது? NO3 மைனஸ். இது ஒரு நல்ல அடுத்த விஷயம். இதப்பா அதே இல்லை. இந்த NO3 மைனஸ் பிளஸ் 5 NO 2 வரணும் என்றால் பிளஸ் 2 இது தாழ்த்தப்பட வேண்டும் என்றால் மற்றவை ஒட்சியேற்றப்படும். ஆனா உங்களுக்கு அவர் தந்திருக்கிறார் Fe3+ தான் தார, இதுக்கு மேல அது ஒட்சியேற்றம் அடையாது. அப்ப Fe3+க்கு இவரை சேர்த்தால் இது தாழ்த்தல் அடைய வேண்டும், இது ஒட்சியேற்றம் அடையும். இது ஒட்சியேற்றம் அடையாது. Fe2+ என்றா சரி நட. ஆகவே இந்த கூட்டு பிழை. ரைட்.
அது தவறானது. சரியா? ஓகே, இதை கொஞ்சம் விளக்கியது. அடுத்தது, மிகை எண்ணியமைக்குடன் உறுதியான வெள்ளை நிற வீழ் வடிவை கொடுக்கக்கூடிய, அதாவது PB NO3 twice எண்ணியமைக்குடன் நீங்கள் சேர்த்தால் PB OH twice என்ற வெள்ளை வீழ்வடைவும் NaNO3 என்பது இந்த PbOH twice என்றத ஈரியல் உடைய ஒரு ஹைட்ரோக்சைடு Pb2+. இவர்கள் மேலதிக எண்ணியமைப்பில் என்ன செய்யும்? கரை. அப்ப PbOH twice மேலதிக எண்ணியமைப்பில கரைந்து Na2 PbO2 ஐயும் நீரைந்த சோடியம் புளம்பைட் ஐயும் நீரைந்த இது கரைஞ்சிட்டது. இப்ப அந்த கூற்றுக்குள்ள கரைஞ்சிட்டு கரைவினம் ஈரியலுடைய உப்புக்கள் எல்லாம் மிக எண்ணிய அமைப்பில் கரைவினம். பெர்லியம் 2+ விளங்கிக் கொள்ளும், அலுமினியம் 3+, Zn 2+, Sn 2+, Sn 4+, Pb 2+. இப்படி ஈரியலுடைய உப்புக்கள் அனைத்தும் மிகை எண்ணிய ஓய்ச்சில கரையக்கூடியார்கள். சோடியம் பெரிலைட், சோடியம் அலுமினேட், சோடியம் ஜிங்கேட், சோடியம் ஸ்டனைட், சோடியம் ஸ்டனேட், சோடியம் புளம்பைட் என்று சிக்கலை உருவாக்குறதால கரை. தெரியும். சோ இப்ப அந்த விடை அதிலே உங்களுக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டு இன்னும் ஒரு விஷயத்தை அதில் பார்ப்போம். அடுத்த வினா, பின்வரும் அமோனியா புரியும் தாக்கங்களுக்கு சமன் செய்த ரசாயன சமன்பாடுகள். இது உங்களுக்கு சுலபமாக தெரியும். இப்ப லிதியம் அமோனியாவோடு தாக்கமடைகிறார் நோமலாக. அப்ப நைட்ரைட் சிவப்பு நிற வீழ்வடை Li3N அயன் சேர்வை ரெட் கலர் உருவா சமப்படுத்திக் கொள்ளும். இது இலகுவான ஒன்றுதான். என்ன அப்ப இதை நீங்கள் விரைவாக எழுதலாம். குளோரின் அமோனியாவுடன் தாக்கமடைகின்ற பொழுது நைதரசன் இவ்வாறு எழுதலாம். ரெண்டு மூலம் அல்லது போனால் நீங்கள் அமோனியா மிகையாக கருதி இருந்தால், அமோனியா மிகை என நீங்கள் கருதப்பட்டிருந்தால் NH4Cl என்று எழுத முடியும். இதை விட குளோரின் அமோனியாவோட தாக்கம் அடைந்திருந்தால் அடுத்த விஷயம், அடுத்த தாக்கத்தை நீங்கள் அவதானியுங்கள். இதேவேளை குளோரின் அமோனியாவோட தாக்கம் அடைந்திருந்தால் NCl3யும் HCl உருவாகி NCl3. அப்ப உங்களுக்கு குளோரினுக்கும் அமோனியாவுக்கும் உள்ள ஒரு தாக்கம் கேட்டிருக்கு. அப்ப
இதை நீங்க பாத்தீங்கன்னா பூஜ்ஜியத்துல இருந்து -1. அப்ப இவர் கேட்டத பின்வரும் நாளில் அமோனியா புரியும் தாக்கங்கள் அமோனியாவை பற்றி தான் கேட்டிருக்கு. அப்ப நாங்கள் -3ல இருந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0. அப்ப இங்க என்ன நடந்திருக்குன்னா ஒக்சிடேற்றம் இடம்பெற்றிருக்கிறது. இதுவும் தான் சேம் என்ன -3ல இருந்து 0 தான். இங்கேயும் -3ல இருந்து NCl3 அது +3 ஆகும். ஏனென்றால் டெர்மினல்ல இவர் இருக்கிறபடியால இப்படி இருக்கிறதால கரை அணுக்களுக்கு தான் மின்னெதிர்த்தன்மை கூட என்ற வகையில் நீங்க சும்மா பவுலிங்கிட்ட வழியுள்ள பார்த்தா ரெண்டுக்கும் சமம் 3.0 ஆனால் இது கரை அணுவாக இருக்கிறதால இதுக்கு லூயின்ற கொள்கைப்படி மறை மின்னெதிர் இயல்பு கூட என கருதி இவருக்கு அந்த நேர் ஒட்சியேற்ற நிலையை கொடுக்கிறார். அப்ப அதிலே நீங்கள் போட்டுக் கொள்ளுவீங்கள் ஒவ்வொரு தாக்கத்திலையும் ஆக்சிடைஸ் என்ன கருவி என்று கேட்டிருக்கிறார். இது ஒட்சியேற்றல் நடந்திருக்கிறபடியால் தாழ்த்தும் கருவிதான் கேட்டது. ரியல் ரெடியூசிங் ஏஜ் இங்க சரி. அப்ப அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் அங்க கொடுத்திருக்கோம். இங்க நடந்திருக்கிறது முதலாவதுல -3ல இருந்து 0ஆக ஒக்சியேற்றம் அடைந்திருக்கிறபடியால் அவரை தாழ்த்தும் கருவி என்று சொல்றோம். முதலாவது அதே மாதிரி நீங்கள் அதையும் நாங்கள் குறித்து விடுவோம். இங்க இது 0ல இருந்து +1 என்று ஒக்சியேற்றம் அடைந்திருக்கிறபடியால் 0ல இருந்து நைட்ரஜன் கேட்டகரி நைட்ரஜன் -3ல இருந்து இங்க -3ல தான் இருக்கு. நைட்ரஜன்ல எந்த ஒரு மாற்றத்தையும் அது காண்பிக்க. ஆனால் ஹைட்ரஜனை கவனிக்கீங்களாக இருந்தால் +1ல இருந்து 0க்கு வந்திருக்கு. ஆகவே தாழ்த்தல் அடைந்திருக்கிறது. இது ஆகவே ஒக்சியேற்றின் கரை தாழ்த்தல் அடைந்தபடியால் ஒட்சியேற்றும் கருவி. இதை தவிர உலோகத்தோட தாக்கமடைந்து ஐதரசனை விடுவிக்கிறது. உலோகத்தோட தாக்கமடைந்து ஐதரசனை விடுவிக்கிறபடியால் இது அமிலமாக தொழிற்படக்கூடியது. அமிலமாக தொழிற்படக்கூடியது காரணம் உலோகத்தோட தாக்கமடைந்து ஐதரசனை விடுவிக்கிறது. அப்ப அதையும் அதை எழுதிக்கொள்ளும். அடுத்து ஒரு முக்கியமான தாக்கம். அடுத்து விளங்குதோ? குறிச்சு கொள்ளுங்களோ? இங்க காப்பர் ஆக்சைடு திண்மம் அமோனியாவை பற்றி இதில் சொல்ல இல்லை. அமோனியா வாயுவாக இருந்தால் வெப்பமேற்றுகின்ற பொழுது காப்பர் ஆக்சைடு நீங்கள் வெப்பமேற்றுகின்ற செப்பு படிவாகும். இதே போல நைதரசன் வாயு விடுவிக்கப்படும், நீரும் உருவாகும். ஆனால் இந்த செப்பு ஆக்சைடு அமோனியா மிகை அமோனியா கரைசலாக இருந்தால் CuNH3 4 times 2 plus என்ற காம்ப்ளெக்ஸ் உருவாகும். டீப் ப்ளூ கடும் நீல சிக்கல் உருவாகும். அவர் என்ன பௌதிக நிலை கொடுக்க இல்லை அமோனியா இல்லையா? அப்ப நீங்கள் இது எழுதினால் அதுக்கேற்ற முறையில் எழுதிக்கொள்ள வேண்டும். அங்கே ஒக்சியேற்றல் தாழ்த்தல் ஒன்றும் இடம்பெற இல்லை. இதுல
இதை எழுதியிருந்தீங்களா இந்த தாக்கத்தை இது அமோனியா வந்து இங்க -3ல இருந்து 0 ஒட்சியேற்றம் அடைகிறது என்று சொன்னால் தாழ்த்தும் கருவி அமோனியா இதுல தாழ்த்தும் கருவி எப்படி எழுதினா நீங்கள் கொடுக்க முடியாது அது இடப்பெயர்ச்சியிலே அது அந்த கம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன்ல இடப்பெயர்ச்சியில கம்ப்ளெக்ஸ் இறுதியானது HNO3 அமோனியா வாயுவோட தாக்கம் அடைந்தால் அமிலமூல தாக்கம் NH4OH இது அமிலம் இங்க மூலமாக தொழிற்படுகிறது ஒட்சியேற்றல் தாழ்தல் நடைபெறவில்லை ஆகவே மூலம் பேஸ் மூலமாக தொழிற்படுகிறது ரைட் சோ இதுல இந்த வினாவில சி பகுதி இருக்கிறது இந்த சி பகுதி வினா விரிவாக ஆராயப்பட இருக்கிறது ஆகவே அடுத்து வரும் காணொளியிலே இந்த சி பகுதி வினாவை உங்களுக்கு விரிவாக தருகிறேன் நன்றி